So today we are going to see MCQ question in the topic automation, networking and information system. From 160th question we'll start. CIRNET is operated by. CIRNET வந்து யார் வந்து அதை ஆப்ரேட் பண்றா? CSIR. CIRNET established in the year 1989. CIRNET வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? எந்த வருஷம்? 1989ல. In 1989 CIRNET was established. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித்யாநெட் இஸ் ஸ்பான்சர்ட் பை. வித்யாநெட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யார்? டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பாம்பே. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாம்பே. அவங்க தான் வந்து வித்யாநிதியை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, வித்யாநெட்டை. ஸோ வித்யாநெட் இஸ் ஸ்பான்சர்ட் பை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பாம்பே. அடுத்த கொஸ்டின். நிக்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். நிக்நெட்னா என்னது? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நெட்வொர்க். நிக்நெட் இஸ் டேஷ். ஸோ நிக்நெட்ன்றது என்னது? இட் இஸ் அ சேட்டலைட் பேஸ்ட் நேஷன் வைட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ நிக்நெட் வந்து சேட்டலைட் மூலமாக ஒர்க் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். நிக்நெட் இஸ் சேட்டலைட் பேஸ்ட் நேஷன் வைட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய சேட்டலைட் மூலமாக ஒர்க் பண்ணக்கூடிய இந்தியா ஃபுல்லாக கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ த்ரூ கம்ப்யூட்டர் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் டு அதர்ஸ் with the help of satellite. So using the satellite, we are communicating the information through computer network. That is NICNET. NICNET was established in the year. NICNET வந்து எப்போ எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1977. NICNET is an example of. NICNETன்றது எதோட எக்ஸாம்பிள்? லேனா, மேனா, வேனா. லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, மேன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கு, வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க்கு. ஸோ லேன் அப்படின்னா என்னென்னா ஒரு பில்டிங்குள்ளே நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது. ஒரு ஆஃபீஸோ ஸ்கூலோ இல்லாட்டி ஒரு ஆஃபீஸு, ஒரு ஸ்கூலு, இல்லாட்டி வந்து ஒரு வீடு, ஒரு ஹவுஸ், ஒரு பில்டிங்குள்ளே நம்ம வந்து we are connecting the network, that is known as local area network. Man means connecting the metropolitan cities like Delhi, Bombay, Calcutta. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா மேன், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். வேன்ன்றது வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட், குளோபல் நெட்வொர்க், உலகம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது எதுனா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அப்போ நிக்நெட்ன்றது நேஷன் வந்துடுது. அப்போ நிக்நெட் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லேனா, மேனா, வேன் அப்படின்னா வேனு. நிக்நெட் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பை. நிக்நெட் ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணுறது யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா நேஷனல் வைடு இல்லை, அப்போ கவர்மெண்ட்டாக வந்து அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நிக்நெட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நிக்நெட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நெட்வொர்க் இஸ் நாட் பிரைமர்லி ஃபார் அகடமிக் பர்பஸ்? அகடமிக் பர்பஸ்க்கு எது இல்லை? 4 கொடுத்துருக்காங்க. ஜாநெட்டா, இன்ஃப்ளிப் நெட்டா, எர்நெட்டா, நிக்நெட்டா. ஸோ ஜாநெட் அப்படின்னா ஜாயிண்ட் அகாடமிக் நெட்வொர்க்கு. இன்ஃப்ளிம் நெட்ன்றது ஹையர் எஜுகேஷனுக்கு. எர்நெட்ன்றது எஜுகேஷன் ரிசர்ச் நெட்வொர்க்கு. நிக்நெட்ன்றது இட் இஸ் நாட் ஃபார் எஜுகேஷன், இட் இஸ் நாட் ஃபார் அகாடமிக் பர்பஸ். புரியுதுங்களா? ஸோ நேஷனல் வைடு நெட்வொர்க்கு, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் நெட்வொர்க்கு. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மற்ற 3மே வந்து அகடமிக் நெட்வொர்க்கு, ஜாநெட்டு, இன்ஃப்ளிம் நெட்டு, எர்நெட்டு. அடுத்து 170 பாருங்க. The network which is not primarily used for academic purpose. அதே கொஸ்டின் தான் நிக்நெட். ஸோ நிக்நெட் தான் என்ன வந்து அகடமிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. எர்நெட் வந்து அகடமிக், ஜாநெட் வந்து அகடமிக், இன்ஃப்ளிம் நெட்டும் அகடமிக் தான், நிக்நெட்டு கிடையாது. ஜூரிக்ஸ் லீகல் டேட்டா பேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை. இப்போ லீகல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு they have created one database that is named as ஜூரிக்ஸ். அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா நிக்நெட் தான். ஸோ ஜூரிக்ஸ்ன்றது அதில் லீகல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த டேட்டா பேஸில். அதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா நிக்நெட். ஜூரிக்ஸ் லீகல் டேட்டா பேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை நிக்நெட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஜென்ரல் நெட்வொர்க் இன் இந்தியா? இந்தியாவில் எதெல்லாம் ஜென்ரல் நெட்வொர்க்? மைலிப் நெட்டா, நிக்நெட்டா, இண்டோநெட்டா, கேலிப் நெட்டா? நிக்நெட்டும் தென் இண்டோநெட்டா, இது ரெண்டுமே ஜென்ரல் நெட்வொர்க். ஸோ மைலிப் நெட் வந்து மைசூர் லைப்ரரி நெட்வொர்க்கு, கேலிப் நெட்ன்றது கல்கட்டா லைப்ரரி நெட்வொர்க்கு. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டு தான், நிக்நெட்டும் இண்டோநெட்டு தான் வந்து ஜென்ரல் நெட்வொர்க் இன் இந்தியா. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.
இன்டர்நெட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப், இன்டர்நெட் வந்து யாரோட ப்ராஜெக்ட்? சிஎஸ்ஐஆரா, ஐசிஎம்ஆரா, ஐஏஆர்ஐயா, இல்லாட்டி சிஎம்சி கல்கட்டாவா? சிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ சிஎம்சி ஃபுல் ஃபார்ம் இஸ் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இன்டர்நெட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் சிஎம்சி கல்கட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிஎம்சி ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஎம்சி, கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது எங்கே இருக்குது அப்படின்னா கல்கட்டாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் வைடு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செட்டப் இன் இந்தியா? ஸோ நேஷன் வைடு, இந்தியா மீன்ஸ் இட் இஸ் அ நேஷன், இந்தியா இஸ் அ நேஷன். அந்த நேஷன் வைட் நெட்வொர்க், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை இந்தியாவில் வந்து யார் செட்டப் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல இண்டோநெட். ஸோ இண்டோநெட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன். இண்டோநெட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் நேஷனல் வைட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செட்டப் இன் இந்தியா. புரியுதுங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் வைட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செட்டப் இன் இந்தியா வந்து இண்டோநெட். இண்டோநெட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் நேஷனல் வைட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செட்டப் இன் இந்தியா. இந்தியாவிலே நேஷனல் வைட் முதல்ல கம்ப்யூட்டர் செட்டப் நெட்வொர்க் கொண்டு வந்து யார் அப்படின்னா இண்டோநெட். ஃபர்ஸ்ட் நேஷனல் வைட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து இந்தியாவில் யார் அப்படின்னா இண்டோநெட் தான். அடுத்து, இண்டோநெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1986. இண்டோநெட் வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1986. ஐநெட் இஸ் நோன் அஸ், ஐநெட்டுக்கு வந்து அனதர் நேம் என்ன? விக்ரம். ஐநெட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விக்ரம். அடுத்து, விக்ரம் இஸ் டேஷ். விக்ரம்ன்றது என்னது? பேக்கேஜ் ஸ்விட்ச்ட் பப்ளிக் டேட்டா நெட்வொர்க். ஸோ விக்ரம்ன்றது பேக்கேஜ் ஸ்விட்ச்ட் பப்ளிக் டேட்டா நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின், விக்ரம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். விக்ரம் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? ஸோ விக்ரம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1991. விக்ரம் நெட்வொர்க் வாஸ் ஸ்பான்சர்ட் பை, விக்ரம் நெட்வொர்க்கை ஸ்பான்சர் பண்ணது யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனா, பிளானிங் கமிஷனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரான்னு கேட்குறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். விக்ரம் நெட்வொர்க்கை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃப் அ லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் இன் இந்தியா? ஸோ லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நெட்வொர்க்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க? லைப்ரரி நெட்வொர்க்கில் டாக்குமெண்ட் டெலிவரி. ஸோ லைப்ரரி நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா டாக்குமெண்ட் டெலிவரியை பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் ஆக்டிவிட்டீஸ், அவங்க மேஜர் ஆக்டிவிட்டி என்ன, என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க லைப்ரரி நெட்வொர்க் மூலமாக அப்படின்னா டாக்குமெண்ட்டை டெலிவர் பண்ணுறது. ஸோ ஒன்லி யூசிங் த நெட்வொர்க் வந்து யூ கேன் டெலிவர் த டாக்குமெண்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேலிப்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், கேலிப்நெட்னா என்னது? கல்கட்டா லைப்ரரி நெட்வொர்க். கேலிப்நெட் இஸ் டேஷ் மேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். கேலிப்நெட்னா என்னது? கல்கட்டா லைப்ரரி நெட்வொர்க்னு பார்த்துட்டோம். அப்போ கல்கட்டான்றது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். ஸோ அப்போ எதில் வரும்? மேனில் தான் வரும். மேன் மீன்ஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கேலிப்நெட் இஸ் டேஷ் செக்டோரல் நெட்வொர்க்கா, ஸ்பெஷலைஸ்டு நெட்வொர்க்கா, ஜென்ரல் நெட்வொர்க்கா, லைப்ரரி நெட்வொர்க்கா? ஸோ கேலிப்நெட்னு வருது. அப்போ லைப்ரரி நெட்வொர்க், எல்ஐபி நடுவில் வருது பாருங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு விதமான லைப்ரரி நெட்வொர்க். கேலிப்நெட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர். கேலிப்நெட் வந்து எந்த வருஷம் வந்தது? 1986. ஸோ இந்த இயர்ஸ்லாம் வந்து தரவாக ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இயர்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் அகைன் அண்ட் அகைன் யூ ஹவ் டு ஸ்டடி த இயர்ஸ். ஸோ கேலிப்நெட் வந்து 1986 வந்து ஆரம்பித்தாங்க. கேலிப்நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு, வாஸ் லான்ச்டு பை நிசாத். கேலிப்நெட் வந்து லான்ச் பண்ணது யார், அறிமுகப்படுத்தது யார்? நிசாத். கேலிப்நெட் வாஸ் லான்ச்டு பை நிசாத். கிரெடிட் ஃபார் பீயிங் த ஃபர்ஸ்ட் லைப்ரரி நெட்வொர்க் இன் இந்தியா கோஸ் டு. ஸோ லைப்ரரி நெட்வொர்க்லேயே ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்தது எது அப்படின்னா கேலிப்நெட் தான். ஸோ கிரெடிட் ஃபார் பீயிங் தி ஃபஸ்ட் லைப்ரரி நெட்வொர்க், ஃபஸ்ட் லைப்ரரி நெட்வொர்க் இந்தியாவில் எதுன்னு கேட்டாங்கன்னா கல்கட்டா லைப்ரரி நெட்வொர்க் தான். கேலிப்நெட் இஸ் டேஷ் அப்டேட்டடா, சம்டைம் அப்டேட்டடா, ரிட்டையர்டா, நன் ஆஃப் த அபோவா? ஸோ கேலிப்நெட் இஸ் ரிட்டையர்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டெல்நெட். ஸோ டெல்நெட்டோட பழைய நேம் என்னன்னா டெல்லி லைப்ரரி நெட்வொர்க்குன்னு. இப்போ புது நேம் வந்துருச்சு, டெவலப்பிங் லைப்ரரி நெட்வொர்க். அப்போ புது நேம் தான் ஆப்ஷனில் நீங்கள் அடிக்கணும், பழைய நேம் அடிக்கக்கூடாது. ஸோ டெல்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெவலப்பிங் லைப்ரரி நெட்வொர்க். டெல்நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர். டெல்நெட் வந்து எந்த வருஷம் வந்தது? 1988. டெல்நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1988.
டெல்நெட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் அஸ் அ சொசைட்டி இன் டெல்நெட் வந்து ஒரு சொசைட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணாங்க எந்த வருஷம் 1992. டெல்நெட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் அஸ் அ சொசைட்டி இன் 1992. சொசைட்டியை எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 1992ல். அது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1988ல். ஸோ டெல்நெட்ன்றது ஒரு லைப்ரரி நெட்வொர்க். ஸோ டெல்நெட் இஸ் அ லைப்ரரி நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் லைப்ரரி நெட்வொர்க் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் லைப்ரரி நெட்வொர்க் இன் இந்தியா? டெல்நெட். விச் லைப்ரரி நெட்வொர்க் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் லைப்ரரி நெட்வொர்க் இன் இந்தியான்றது டெல்நெட் தான். புரியுதுங்களா? ஸோ விச் லைப்ரரி நெட்வொர்க் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் லைப்ரரி நெட்வொர்க். செயல்பாட்டில் இருக்க லைப்ரரி நெட்வொர்க் எது அப்படின்னா இந்தியா தான். இந்தியாவில் வந்து எது அப்படின்னா செயல்பாட்டில் இருந்த லைப்ரரி நெட்வொர்க் எதுன்னு கேட்டாங்கன்னா டெல்நெட். டெல்நெட்னா அது டெவலப்பிங் லைப்ரரி நெட்வொர்க். அதுதான் முதல்ல செயல்பாட்டில் இருந்தது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. விச் லைப்ரரி நெட்வொர்க் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் லைப்ரரி நெட்வொர்க் இன் இந்தியா வந்து டெல்நெட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இன்ட்ரடியூஸ்ட் நாக்லின்? நாக்லின் என்னது? நேஷனல் கன்வென்ஷன் ஆன் நாலேஜ் அண்ட் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கிங். ஸோ ஹூ இன்ட்ரடியூஸ்ட் நேஷனல் கன்வென்ஷன் ஆன் நாலேஜ் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கிங். ஸோ டெல்நெட் வந்து அப்பப்போ அங்கங்கே கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே போல் கன்வென்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க நாக்லின்ட்டு. ஸோ அது யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா டெல்நெட். ஸோ நாக்லின் வாஸ் கண்டக்டட் பை டெல்நெட். நாக்லின் இஸ் ஸ்பான்சர்ட் பை, அதுக்கு வந்து பண உதவி கொடுத்து ஃபினான்ஸ் சப்போர்ட் கொடுத்தது யார்? டெல்நெட். நாக்லின் இஸ் ஸ்பான்சர்ட் பை டெல்நெட். The national convention regularly organized by Delnet is known as. ஸோ டெல்நெட்டால் நேஷனல் கன்வென்ஷன் வந்து ரெகுலராக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்ன? டெல்நெட் ஆர்கனைஸ் பண்ணுற நேஷனல் கன்வென்ஷன் வந்து பேர் என்ன? நாக்லின். அடுத்த கொஸ்டின். வேர்ல்ட் இ புக் லைப்ரரி இஸ் அ சர்வீஸ் ஆஃப். வேர்ல்ட் இ புக் லைப்ரரி இஸ் அ சர்வீஸ் ஆஃப் டெல்நெட். World e-book library is a service of Delnet. National Bibliographic Database is a service of Delnet. ஸோ நேஷ்னல் பிப்ளியோகிராஃபி. ஸோ ஒரு நாட்டில் என்னெல்லாம் புக்கு பப்ளிஷ் ஆகிருக்குது அதோட லிஸ்ட் வந்து ஒரு டேட்டா பேஸில் போட்டு வைக்கிறாங்க. ஸோ வாட் ஆல் புக்ஸ் தட் ஆர் பீங் பப்ளிஷ் இன் நேஷன், இன் இந்தியன் நேஷன், that is placed in a database, that is stored in that the bibliographic information are stored in the database which is published in Indian nation. So list of books published in India and that bibliographic details are stored in National Bibliographic Database. அது யாரோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்நெட். நேஷனல் பிப்ளியோகிராஃபிக் டேட்டாபேஸ் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா டெல்நெட். அடுத்த கொஸ்டின். டேஷ் ப்ரொபோசஸ் டு கெட் நாலேஜ் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா. ஸோ அங்கங்கே வந்து நாலேஜ் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு சொன்னது யார்? ப்ரொப்போஸ் பண்ணது யார்? டெல்நெட். ஸோ டெல்நெட் ப்ரொப்போசஸ் டு கெட் நாலேஜ் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் அங்கங்கே நாலேஜ் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யார்? சொன்னது யார் அப்படின்னா டெல்நெட். அடுத்து ரென்நிக், RENNIC அப்படின்னா என்னது? ஃபுல் ஃபார்ம் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் நெட்வொர்க் ஆஃப் NIC. NICனா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கை கொடுக்குறாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் நெட்வொர்க் ஆஃப் NIC ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? டெல்நெட். அடுத்த கொஸ்டின். Dash provide online access to General Information Service Terminal of NIC. GISTNIC, Delnet. ஸோ GISTNIC அப்படின்னா என்னன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் டெர்மினல் ஆஃப் NIC. ஸோ GIS, GIST அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் டெர்மினல் ஆஃப் NIC. ஸோ யார் வந்து அதுக்கு வந்து ஆன்லைன் ஆக்சஸ் கொடுக்கறது? GISTNICக்கு ஆன்லைன் ஆக்சஸ் கொடுக்கறது யார்? டெல்நெட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following are the databases available online to the member libraries and other Delnet user? ஸோ இப்போ 4 டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் வந்து மெம்பர் லைப்ரரிஸ்க்கு வந்து ஆன்லைனில் போகுது, அதர் டெல்நெட் யூஸருக்கு போகுது, என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஆன்லைன் யூனியன் கேட்டலாக் ஆஃப் புக்ஸ், யூனியன் லிஸ்ட் ஆஃப் கரண்ட் சீரியல் அப்படின்னா ஜேர்னல், டேட்டாபேஸ் ஆஃப் இந்தியன் ஸ்பெஷலிஸ்ட், மல்டிலிங்குவல் புக் டேட்டாபேஸ். ஸோ எல்லாமே தான் போகுது. ஆன்லைன் யூனியன் கேட்டலாக் ஆஃப் புக்ஸ், யூனியன் லிஸ்ட் ஆஃப் கரண்ட் சீரியல், டேட்டாபேஸ் ஆஃப் இந்தியன் ஸ்பெஷலிஸ்ட்,
மல்டிலிங்குவல் புக் டேட்டாபேஸும். இது எல்லா டேட்டாபேஸும் இட் இஸ் அவைலபிள் டு ஆன்லைன் டு இட்ஸ் மெம்பர் லைப்ரரிஸ் அண்ட் அதர் டெல்நெட் யூசர். அப்போ ஆப்ஷன் சி த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் லைப்ரரி சாஃப்ட்வேர் ஆர் டெவலப்டு பை டெல்நெட்? ஸோ டெல்நெட் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் என்ன? இங்கே 4 கொடுத்துருக்காங்க. டெல்ஸா, டெல்சிஸா, டெல்மார்க்கா, டெல் பிளஸ்ஸா? ஸோ த ஆன்சர் இஸ் டெல்சிஸ், டெல்மார்க், தென் டெல் பிளஸ். டெல்சிஸ், டெல்மார்க், டெல் பிளஸ் இது மூணுமே வந்து டெல்நெட்டால் உருவாக்கின சாஃப்ட்வேர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டெல்சிஸ், டெல்மார்க், டெல் பிளஸ். அடுத்து பூனா நெட். பூனா நெட் அப்படின்னா என்னது? பூனா லைப்ரரி நெட்வொர்க்கு. ஸோ அது வந்து இட் இஸ் அ லைப்ரரி நெட்வொர்க்கு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பூனா நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். பூனா நெட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1992. பூனா நெட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1992ல். பூனா நெட் இஸ் ஸ்பான்சர்ட் பை. பூனா நெட்டை ஸ்பான்சர் பண்ணுறது யார்? நிசாத். பூனா நெட் இஸ் அ டேஷ். பேனா, லேனா, மேனா, வேனா? ஸோ வந்து இதில் வந்து லேன் வராது, வேனும் வராது, பேனும் வராது, மேனில் தான் போடணும். ஸோ பூனா நெட் வந்து இது சிட்டியில் வர்றதுனால மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்குன்னு கொண்டு வராங்க. ஸோ மேனில் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து மேலிப்நெட் ட்ரான்ஸ்ஃபார். மேலிப்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங்? வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் மேலிப்நெட்? வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மேலிப்நெட்? மெட்ராஸ் லைப்ரரி நெட்வொர்க். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலிப்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மெட்ராஸ் லைப்ரரி நெட்வொர்க். ஸோ மேலிப்நெட்ன்றது என்னது? லைப்ரரி நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேலிப்நெட் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1993. மேலிப்நெட் வந்து எந்த வருஷம் வந்தது? 1993. அடுத்த கொஸ்டின். மேலிப்நெட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை. மேலிப்நெட்டை ஸ்பான்சர் பண்ணுறது யார்? நிசாத் அண்ட் இன்ஸ்டாக். நிசாத்தும் இன்ஸ்டாக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மேலிப்நெட்டை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மேலிப்நெட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். மேலிப்நெட்ன்றது என்னது? மெட்ராஸ் லைப்ரரி நெட்வொர்க். அது வந்து யார்? அது வந்து எதோட எக்ஸாம்பிள்? லேனா, மேனா, வேனா? மேன். ஏன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா மெட்ராஸ்ன்றது இட் இஸ் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஆப்ஷன் பி, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அடுத்து அடிநெட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார். அடிநெட் மீன்ஸ் வாட்? அகமதாபாத் லைப்ரரி நெட்வொர்க். அடிநெட் அப்படின்னா அகமதாபாத் லைப்ரரி நெட்வொர்க். அடிநெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப். அடிநெட்ன்றது எதோட நெட்வொர்க்கு? உத்தரப்பிரதேஷா, மகாராஷ்டிராவா, குஜராத்தா, கேரளாவா? ஸோ அகமதாபாத் வந்து குஜராத். அடிநெட் நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் குஜராத். Adinet is a library network. Adinet established in the year 1994. Adinet வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1994ல். அடுத்து Adinet is sponsored by. Adinet ஸ்பான்சர் பண்ணுறது யார்? நிசாத், டிஎஸ்ஐஆர், தென் இன்ஃப்ளிப்நெட். 3 பேர். ஸோ Adinet is sponsored by நிசாத், டிஎஸ்ஐஆர் அண்ட் இன்ஃப்ளிப்நெட். Adinet வந்து அகமதாபாத் லைப்ரரி நெட்வொர்க்கு. ஸோ அது லேனும் வராது, வேனும் வராது, பேனும் வராது. அப்போ எம்ஏஎன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கில் போகணும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மேன். அடுத்து போனட். போனட் மீன்ஸ் பாம்பே லைப்ரரி நெட்வொர்க். போனட்ன்றது பாம்பே லைப்ரரி நெட்வொர்க். போனட் இஸ் அ டேஷ். இட் இஸ் அ லைப்ரரி நெட்வொர்க். போனட் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1994. போனட் வந்து எந்த வருஷம் வந்தது? 1994. போனட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை நிசாத் அண்ட் என்சிஎஸ்டி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. போனட் வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க? நிசாத் அண்ட் என்சிஎஸ்டி. அடுத்த கொஸ்டின். போனட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். போனட்ன்றது பாம்பே லைப்ரரி நெட்வொர்க். அப்போ மேனில் தான் வரும், எம்ஏஎன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மைலிப்நெட் ட்ரான்ஸ்ஃபார். மைலிப்நெட்னா என்னது? மைசூர் லைப்ரரி நெட்வொர்க். மைலிப்நெட் மீன்ஸ் மைசூர் லைப்ரரி நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின். மைலிப்நெட் இஸ் அ டேஷ் லைப்ரரி நெட்வொர்க். மைலிப்நெட்ன்றது ஒரு லைப்ரரி நெட்வொர்க். மைலிப்நெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1995. மைலிப்நெட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1995ல். அடுத்த கொஸ்டின். மைலிப்நெட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை. மைலிப்நெட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யார்? நிசாத். மைலிப்நெட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். மைலிப்நெட்ன்றது நம்ம மைசூர்னு பார்த்தோம். அப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கில் போகணும். மைலிப்நெட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்ஏஎன். அடுத்த கொஸ்டின். வித்யாநிதி இஸ் அ டேஷ். ஸோ இது வந்து ரொம்ப யூஜிசியில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வித்யாநிதின்றது ஒப்பேக்கா, டேட்டா பேஸா, சப்ஜெக்ட் கேட்வேவா, போர்ட்டலா? ஸோ அது வந்து ஒரு டேட்டா பேஸும் சொல்லலாம், இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன் ரெபாசிட்டரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டேட்டா பேஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித்யாநிதி இஸ் அ டேட்டா பேஸ்.
டேட்டா பேஸ் ஆஃப் வாட்? அதில் என்ன இருக்கும்? தீசிஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் தீசிஸ் அண்ட் டெசர்டேஷன் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித்யாநிதி இஸ் அ டேஷ் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸா, நியூமரிக்கல் டேட்டா பேஸா, ஃபுல் டெக்ஸ்ட் டேட்டா பேஸா, ஆப்ஸ்ட்ராக்ட் ஆர் சைட்டேஷன் டேட்டா பேஸான்னு கேட்குறாங்க. வித்யாநிதி இஸ் அ ஃபுல் டெக்ஸ்ட் டேட்டா பேஸ். ஃபுல் டெக்ஸ்ட் இ தீசிஸும் டெசர்டேஷனும் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். வித்யாநிதின்றது ஃபுல் டெக்ஸ்ட் டேட்டா பேஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித்யாநிதி இஸ் அ ஃபுல் டெக்ஸ்ட் டேட்டா பேஸ் ஆஃப். வித்யாநிதின்றது ஃபுல் டெக்ஸ்ட்னு பார்த்தோம். ஃபுல் டெக்ஸ்ட் டேட்டா பேஸ் அதில் என்ன இருக்கும்? தீசிஸ் இருக்குமா, சினாப்சிஸ் இருக்குமா, ஜேர்னல் இருக்குமா, நன் ஆஃப் த அபோவா? ஸோ தீசிஸ் இருக்கும். வித்யாநிதி இஸ் அ ஃபுல் டெக்ஸ்ட் டேட்டா பேஸ் ஆஃப் தீசிஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டெவலப்பர் ஆஃப் வித்யாநிதி? ஸோ வித்யாநிதியை வந்து டெவலப் பண்ணது யார்? யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். ஸோ வித்யாநிதியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், தீசிஸும் டெசர்டேஷன் இருக்குன்னு பார்த்தோம். அது யார் கொண்டு வந்தா? யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வித்யாநிதி டிஜிட்டல் லைப்ரரி ப்ராஜெக்ட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப். ஸோ அது யாரால தொடங்கப்பட்டது? புரியுதுங்களா? அதுக்கு காரணகர்த்தா யார்? யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். வித்யாநிதி டிஜிட்டல் லைப்ரரி ப்ராஜெக்ட் வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர். அடுத்து வந்து பால்நெட். பால்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெங்களூர் லைப்ரரி நெட்வொர்க். பால்நெட் இஸ் அ டேஷ். பால்நெட்ன்றது ஒரு லைப்ரரி நெட்வொர்க். பால்நெட் இஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர். பால்நெட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1995ல். பால்நெட் வந்து எந்த வருஷம் வந்ததுன்னா 1995. பால்நெட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை. பால்நெட் வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறா? ஜேஆர்டி டாடா மெமோரியல் லைப்ரரி. ஸோ பால்நெட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை ஜேஆர்டி டாடா மெமோரியல் லைப்ரரி. பால்நெட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லேனா, மேனா, வேனான்னு கேட்குறாங்க. பால்நெட் வந்து மேனில் போடணும். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். பெங்களூர் வருதுல்ல, ஸோ அதனால் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கில் போடணும். அடுத்து இன்ஃப்ளிம்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இன்ஃப்ளிம்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க். இன்ஃபர்மேஷன் அண்டு வருது நடுவில். வெறும் இன்ஃபர்மேஷன் லைப்ரரி நெட்வொர்க்னு போடக்கூடாது. இன்ஃபர்மேஷன் அண்டு லைப்ரரி நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்ஃப்ளிம்நெட் செட்டப் பை. இன்ஃப்ளிம்நெட் வந்து யார் கொண்டு வந்தா? அது வந்து யூஜிசி கொண்டு வந்தாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இன்ஃப்ளிம்நெட் செட்டப் பை யூஜிசி. இன்ஃப்ளிம்நெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். இப்போ எந்த வருஷம் வந்தது? 1991. இன்ஃப்ளிம்நெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1991. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ஃப்ளிம்நெட் இஸ் அன் அட்டானமஸ் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப். அட்டானமஸ்னு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, ஹையர் எஜுகேஷனுக்கு உண்டான தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு சென்டர். அது யார் கொண்டு வந்தா? யூஜிசி தான். ஸோ இன்ஃப்ளிம்நெட் இஸ் அன் அட்டானமஸ் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ஃப்ளிம்நெட் பிகம் அன் இண்டிபெண்டன்ட் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் இன். ஸோ இன்ஃப்ளிம்நெட் வந்து தன்னிச்சையாக, அது அட்டானமஸ் பார்த்துட்டோம். தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக இயங்குது எப்போ இருந்து? 1996ல் இருந்து. இன்ஃப்ளிம்நெட் பிகம் அன் இண்டிபெண்டன்ட் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் இந்த இயர் 1996. ஸோ 1996 தான் இன்ஃப்ளிம்நெட் வந்து இண்டிபெண்ட்டாக இன்டர் யூனிவர்சிட்டி சென்டராக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுது. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஷோத் கங்கோத்ரி இஸ் அ ரெபாசிட்டரி ஆஃப். ஸோ ரெபாசிட்டரிலாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஷோத் கங்கோத்ரியில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்க? இந்தியன் ரிசர்ச் இன் ப்ராக்ரஸ் டீடைல். ஸோ இந்தியாவில் என்னெல்லாம் ரிசர்ச் இப்போ நடந்துகிட்ருக்கு, அதோட டைட்டில் என்ன, ஆத்தர் என்ன, யார் பண்ணுறா, அதோட விவரம்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷோத் கங்கோத்ரின்றது என்னெல்லாம் இப்போ ரிசர்ச் கரண்ட்டில் போயிட்டுருக்குது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷோத் கங்கோத்ரி இஸ் அ ரெபாசிட்டரி ஆஃப் இந்தியன் ரிசர்ச் இன் ப்ராக்ரஸ் டீடைல்ஸ். அதோட டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஷோத் கங்கோத்ரி இஸ் அ ரெபாசிட்டரி ஆஃப். ஷோத் கங்கோத்ரியில் என்ன இருக்கும்? சினாப்சிஸ் இருக்கும். ஈனா எலக்ட்ரானிக் சினாப்சிஸ். அடுத்து ஷோத் கங்கோத்ரி இஸ் ரெபாசிட்டரி ஹோஸ்டட் அண்ட் மெயின்டைன் பை. ஷோத் கங்கோத்ரி வந்து ஒரு ரெபாசிட்டரி, அதை ஹோஸ்ட் பண்ணுறது யார், மெயின்டைன் பண்ணுறது யார்? இன்ஃப்ளிம்நெட். ஷோத் கங்கோத்ரி வந்து யாரோட ப்ராடக்ட் அப்படின்னா இன்ஃப்ளிம்நெட் கொண்டு வந்தது. ரிசர்ச் இன் ப்ராக்ரஸ் டேட்டா பேஸ் இன் இந்தியா எஸ். ஸோ ப்ராக்ரஸில் இருக்க இப்போ என்ன நடந்துட்டுருக்குது இந்தியாவில், ரிசர்ச்சில் என்ன ப்ராக்ரஸில் இருக்குது, என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றது எதில் பார்ப்போம்? வித்யாநிதியா, ஷோத் கங்காவா, ஷோத் கங்கோத்ரியா, இந்தியன் நேஷனல் டெபாசிட்டரி லைப்ரரியா? ஷோத் கங்கோத்ரி. ஷோத் கங்கோத்ரியில் தான் ரிசர்ச் இன் ப்ராக்ரஸ் அதை பார்ப்போம், அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஷோத் கங்கா.
ஷோத் கங்கா இஸ் ரெபாசிட்டரி ஆஃப். ஷோத் கங்கா அப்படின்னா அதில் எலக்ட்ரானிக் தீசிஸ் மட்டும் தான் இருக்கும். எலக்ட்ரானிக் தீசிஸ் முடிச்சவங்களுது. ஸோ ஷோத் கங்காவில் வந்து எலக்ட்ரானிக் தீசிஸ் யாரெல்லாம் இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் பிஹெச்டி முடித்து சப்மிட் பண்ணி பிஹெச்டி அவார்ட் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிஹெச்டி எல்லாமே அதில் அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க ஷோத் கங்காவில். ஃபுல் டெக்ஸ்ட்டை, ஃபுல் பிஹெச்டி டாக்குமெண்ட்டை. அதுதான் 251. ஷோத் கங்கா இஸ் ரெபாசிட்டரி ஹோஸ்டட் அண்ட் மெயின்டைன் பை. ஷோத் கங்கா யார் கொண்டு வந்தா? இன்ஃப்ளிப்நெட். அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறது. ஷோத் கங்கா ப்ராஜெக்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை. யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா, நடைமுறைக்கு கொண்டு வந்தது யார்? இன்ஃப்ளிப்நெட். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ இன்ஃப்ளிப்நெட் சப்ஜெக்ட் கேட்வே ஃபார் இந்தியன் எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ்? ஸோ இன்ஃப்ளிப்நெட் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளிப்நெட் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அதை நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஃப்ளிப்நெட் பற்றி ஃபுல்லாக தரவாக இருக்கணும் நம்ம. ஸோ இன்ஃப்ளிப்நெட் கொண்டு வந்த சப்ஜெக்ட் கேட்வே என்ன? அந்த சப்ஜெக்ட் கேட்வே மூலமாக எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸை வந்து லிங்க் கொடுக்குறாங்க. எல்லா எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸும் அந்த சப்ஜெக்ட் லிங்க்ல சப்ஜெக்ட் கேட்வேல தே ஆர் ப்ரொவைடிங். அந்த சப்ஜெக்ட் கேட்வே பேர் என்ன? இன்ஃபோ போர்ட். அப்போ இன்ஃபோ போர்ட்ன்றது ஒரு சப்ஜெக்ட் கேட்வே ஃபார் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ், இந்தியன் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ இன்ஃபோ போர்ட்டுனா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் கேட்வே. சப்ஜெக்ட் கேட்வேல என்ன இருக்குன்னா எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ் இருக்கும். அதை யார் கொண்டு வந்தாங்கன்னா இன்ஃப்ளிப்நெட். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். திருப்பி இந்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்ஃப்ளிப்நெட் சப்ஜெக்ட் கேட்வே ஃபார் இந்தியன் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ்? இப்போ 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து இன்ஃப்ளிப்நெட்டோட சப்ஜெக்ட் கேட்வேன்றான்? அப்போ இன்ஃபோ போர்ட். ஸோ இன்ஃபோ போர்ட் இஸ் டேஷ் இன்ஃப்ளிப்நெட் சப்ஜெக்ட் கேட்வே ஃபார் இந்தியன் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ். அது இ புக்காக இருக்கலாம், இ ஜேர்னலாக இருக்கலாம். அடுத்து, which of the following is an Inflinet gateway to all postgraduate courses? ஸோ எல்லா பிஜி கோர்ஸோட கண்டென்ட்டு, சிலபஸ்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ லைப்ரரி சயின்ஸோட பிஜியோட மெட்டீரியல் வந்து அதில் இருக்கும். எதில் அது? ஸோ இபிஜி பாதசாலா. இபிஜி பாதசாலா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எம்லிபோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். புரியுங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்ஃப்ளிப்நெட் கேட்வே டு ஆல் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்? எது அப்படின்னா இபிஜி பாதசாலா. எல்லா பிஜி சைக்காலஜினா சைக்காலஜிக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். லைப்ரரி சயின்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அந்த வெப்சைட்டில். ப்ளஸ் வீடியோ கண்டென்ட்டும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்ஃப்ளிப்நெட் கேட்வே டு ஆல் பிஜி கோர்சஸ்? பிஜி எப்போ இபிஜி பாதசாலா. இது இபிஜி பாதசாலா யார் கொண்டு வந்தா? இன்ஃப்ளிப்நெட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இபிஜி பாதசாலா இஸ் அ டேஷ். அதில் என்ன இருக்கும்? கண்டென்ட் ஃபார் பிஜி கோர்ஸ். பிஜி கோர்ஸ்க்கு தேவையான கண்டென்ட்லாம் இருக்கும். அதான் இபிஜி பாதசாலா. அடுத்து, வித்வான் இஸ் அ டேஷ். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஜிசிக்கு. ஸோ வித்வான்ன்றது டேட்டா பேஸா, ஒப்பாக்கா, சப்ஜெக்ட் கேட்வேவா, போர்ட்டலா? வித்வான்ன்றது டேட்டா பேஸ். வித்வான் டேட்டா பேஸ் இஸ் டெவலப்டு பை. வித்வான் டேட்டா பேஸை யார் டெவலப் பண்ணா? கேலிப்நெட்டா, இன்ஃப்ளிப்நெட்டா, டெல்நெட்டா, போனெட்டா? இன்ஃப்ளிப்நெட். வித்வான் டேட்டா பேஸ் இஸ் டெவலப்ட் பை இன்ஃப்ளிப்நெட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is a premier database of profiles of scientists and researchers and other faculty members working at leading R&D organization and other academic institution involved in teaching and research in India? Vidwan. ஸோ வித்வான்ற டேட்டாபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், பயோடேட்டா இருக்கும். யாரோட பயோடேட்டா இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அந்தந்த சப்ஜெக்டில். இப்போ இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் வந்து யார் எக்ஸ்பர்ட் அவங்களோட பயோடேட்டா இருக்கும். சயின்டிஸ்டோட பயோடேட்டா இருக்கும். ரிசர்ச்சரோட பயோடேட்டா இருக்கும். ஆர்என்டி ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பயோடேட்டாலாம் இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷன் அவங்க பயோடேட்டா இருக்கும். பிஹெச்டி முடிச்சவங்களாம் இருக்கணும்னா. அண்ட் ரிசர்ச் இன் இந்தியா. ஸோ யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அவங்களோட டேட்டா பேஸ், அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் அண்ட் பயோடேட்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த பயோடேட்டாலாம் ஒரே இடத்துல போட்டு வைப்பாங்க. அப்போ யாருக்காவது ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் தேவை அப்படின்னா தே வில் ரெஃபர் தட் டேட்டா பேஸ் அண்ட் ஆஃப்டர் தட் தே வில் காண்டாக்ட் தெம். ஓகே, இதுதான். ஸோ அப்போ வந்து வித்வான்ன்றது ஒரு டேட்டா பேஸ். அதில் என்ன இருக்குன்னா பயோடேட்டா ஆஃப் லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கன்சர்ன் ப்ரொஃபஷன். அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபைல் அண்ட் பயோடேட்டா வந்து ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் வித்வான் டேட்டா பேஸ். இப்போ நம்மளுக்கு லைப்ரரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது.
அதில் யார் ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்? சந்திரகுமார் சார். அவரோட ப்ரொஃபைல் அதில் போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் போய் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நான் காட்டுறேன். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரொவைடட் பை வித்வான் டேட்டாபேஸ்? ஸோ வித்வான் டேட்டாபேஸில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும்? எக்ஸ்பர்ட்ஸ் பேக்ரவுண்ட், எக்ஸ்பர்ட்ஸ் கான்டாக்ட் அட்ரஸ், எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்கில், எக்ஸ்பர்ட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். எக்ஸ்பர்ட்டோட பேக்ரவுண்டு, அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன குவாலிஃபிகேஷன், அவரோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். எக்ஸ்பர்ட்டோட கான்டாக்ட் அட்ரஸ், அவங்களோட அட்ரஸ் இருக்கும். எக்ஸ்பர்ட் ஸ்கில்லு, அவங்க வந்து எதுலலாம் ஸ்கில்டு, அவங்க என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்போ 4மே கரெக்டு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன சொன்னால், லைப்ரரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சந்திரகுமார் சார் இருக்கார். அவரோட என்ன படிச்சிருக்காரு, அவர் எங்கேருந்து வராரு, அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அவர் என்னெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காரு, என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணாருன்னு இந்த வித்வான் டேட்டா பேஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் லைப்ரரி சயின்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? உங்களுக்கு லைப்ரரி சயின்ஸில் யாரால லீடிங் எக்ஸ்பர்ட்டுன்ட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வித்வான் டேட்டா பேஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நாட் ஓன்லி ஃபார் லைப்ரரி சயின்ஸ் பட் ஆல் சப்ஜெக்ட். ஸோ இன் வாட் எவர் சப்ஜெக்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ எனி எக்ஸ்பர்ட் தென் யூ கேன் ரெஃபர் வித்வான் டேட்டா பேஸ். அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் படித்து பார்க்கலாம். அடுத்து, e-education is a collaborative endeavor of e-education இருக்கு. e-education அந்த எலக்ட்ரானிக் எஜுகேஷன், அது யாரோட கொலாபரேட்டிவ்? இன்ஃப்ளிம்நெட்டும் சிஇசி. ஓகே, இன்ஃப்ளிம்நெட் அண்ட் சிஇசி. அடுத்து யூஜிசி இன்ஃபோநெட் டிஎல்சிஎஸ், அது என்னது? இ ரிசோர்ஸஸ் ஃபார் யூனிவர்சிட்டி. யூஜிசினாலே எது? ஹையர் எஜுகேஷன் தான். அப்போ வந்து இ ரிசோர்ஸஸ் ஃபார் யூனிவர்சிட்டி. யூஜிசி இன்ஃபோநெட் வந்து டிஜிட்டல், டிஎல்சி அப்படின்னா டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியம். UGC Infonet Digital Library Consortium is e-resources for universities. அடுத்த கொஸ்டின், Caliber stands for, Caliberனா என்னது? Convention for Automation of Library in Education and Research. ஸோ Caliberன்றது ஒரு கன்வென்ஷன் ஃபார் ஆட்டோமேஷன் ஆஃப் லைப்ரரி இன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். புரியுதுங்களா? Caliberோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கன்வென்ஷன் ஃபார் ஆட்டோமேஷன் ஆஃப் லைப்ரரி இன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அடுத்த கொஸ்டின் பாருங்க, who introduced convention for automation of library in education and research? Caliber வந்து introduce பண்ணது யாரு? Inflimnet. Who introduced convention for automation of libraries in education and research? Caliber வந்து introduce பண்ணது யார் அப்படின்னா Inflimnet. அடுத்து, annual convention of Inflimnet. ஸோ ஆனுவல் கன்வென்ஷன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். Annual convention of Inflimnet organized to discuss the progress of library automation and library service is known as Caliber. ஸோ கேலிபர்ன்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்தக்கூடியது. அது யார் கண்டக்ட் பண்ணுறான்னா இன்ஃப்ளிம்னேட்டா. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைப்ரரி ஆட்டோமேஷனோட ப்ராக்ரஸ், அது லைப்ரரி சர்வீஸில் என்னெல்லாம் ப்ராக்ரஸ் நடக்குது, இன்னும் என்ன அச்சீவ் பண்ணணும், இன்னும் என்ன மேம்படுத்தலாம், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கேலிபரில். அதுதான். அடுத்து, கேலிபர் இஸ் ஸ்பான்சர்ட் பை, கேலிபர் வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறா? இன்ஃப்ளிம்நெட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, INTCAT இஸ் a யூனியன் கேட்டலாக் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி கம்பைல்டு பை. INTCATன்றது இட் இஸ் a யூனியன் கேட்டலாக் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி கம்பைல்டு பை இன்ஃப்ளிம்நெட். INTCATல என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியன் யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் புக்ஸ் அவைலபிள் அதோட லிஸ்ட் இருக்கும். அது யார் கம்பைல் பண்ணாங்கன்னா இன்ஃப்ளிம்நெட். ஸோ INTCATன்றது ஒரு யூனியன் கேட்டலாக் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டி இருக்கும். அவங்க கேட்டலாக்லாம் டேட்டா பேஸில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு புக்கை தேடி எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதை கம்பைல் பண்ணது யார் அப்படின்னா இன்ஃப்ளிம்நெட். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, INTCAT இஸ் அன் ஆன்லைன் யூனியன் கேட்டலாக் மெயின்டைன் பை. INTCATன்றது ஆன்லைன் யூனியன் கேட்டலாக் மெயின்டைன் பை இன்ஃப்ளிம்நெட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓப்பன் ஜேர்னல் ஆக்சஸ் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் மெயின்லி மேனேஜ்ட் பை. ஒஜாஸ்ன்னுவாங்க. ஒஜாஸ் அப்படின்னா ஓப்பன் ஜேர்னல் ஆக்சஸ் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் மெயின்லி மேனேஜ்ட் பை இன்ஃப்ளிம்நெட். அடுத்து 270 பாருங்க, ஹவு மெனி லைப்ரரிஸ் ஐடென்டிஃபைட் பை இன்ஃப்ளிம்நெட் டு ஆக்ட் அஸ் அ டாக்குமெண்ட் டெலிவரி சென்டர்? 6. 270 பாருங்க, ஹவு மெனி லைப்ரரிஸ் ஐடென்டிஃபைட் பை இன்ஃப்ளிம்நெட் டு ஆக்ட் அஸ் அ டாக்குமெண்ட் டெலிவரி சென்டர்? ஸோ இன்ஃப்ளிம்நெட்டால் ஐடென்டிஃபை பண்ண லைப்ரரிஸ் மொத்தம் எத்தனை? ஸோ இன்ஃப்ளிம்நெட் வந்து they have recognized how many libraries to act as a document delivery center? 6.
271 பாருங்க. The library is identified by InflameNet to act as a document delivery center. ஆர் ஸோ InflameNet வந்து சில லைப்ரரியை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட் டெலிவரி பண்ணணுன்ட்டு. அது எந்தெந்த லைப்ரரி மொத்தம் 6ன்னு பார்த்தோம். அது என்னென்னு பார்ப்போம். டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் மும்பை, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நியூ டெல்லி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இவங்க 4மே வந்து டாக்குமெண்ட் டெலிவரி சென்டராக வந்து InflameNet வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஸோ டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? வாரணாசியில் இருக்குது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ இதில் இருக்க லைப்ரரியை வந்து InflameNet வந்து they have identified as a document delivery center. So option D is the correct answer. அடுத்த question. The library identified by InflameNet to act as a document delivery center. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் லைப்ரரி, லக்னோ யூனிவர்சிட்டி லைப்ரரி, கவுஹாத்தி யூனிவர்சிட்டி லைப்ரரியா, இல்லாட்டி பஞ்சாப் யூனிவர்சிட்டி லைப்ரரி, சண்டிகர். இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 1 and 4 தான் கரெக்ட். ஸோ ஏற்கனவே 4 அதில் பார்த்துட்டோம். இப்போ 2 வந்தது. அப்போ மொத்தம் 6. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் லைப்ரரியும் தென் வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டி லைப்ரரி சண்டிகர். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் லைப்ரரி, பஞ்சாப் யூனிவர்சிட்டி லைப்ரரி சண்டிகர். ஸோ மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 6 பேர். இதில் வந்து 2 தான். இந்த ஆப்ஷனில் வந்து 2 பேர் தான். யார் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் லைப்ரரி, தென் பஞ்சாப் யூனிவர்சிட்டி லைப்ரரி சண்டிகர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து என்லிஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்லிஸ்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. என்லிஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்காலர்லி கண்டென்ட்டா. ஸோ இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள். நேஷனல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்காலர்லி கண்டென்ட். நேஷனல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்காலர்லி கண்டென்ட். அடுத்த கொஸ்டின். என்லிஸ்ட் இஸ் அ ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டட் பை. என்லிஸ்ட்ன்ற ஒரு ப்ராஜெக்ட், அது யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா? யூஜிசி இன்ஃபோநெட் டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியம் InflameNet, தென் இண்டஸ்ட் AICT கன்சோர்ஷியம் IIT டெல்லி. போத் A and B are correct. ஸோ என்லிஸ்ட் இஸ் அ ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டட் பை. என்லிஸ்ட்ன்ற ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது யார்? யூஜிசி இன்ஃபோநெட் டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியம் InflameNet, இண்டஸ்ட் AICT கன்சோர்ஷியம் IIT டெல்லி. இவங்க 2 பேர் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், திருப்பி பார்ப்போம். ஸோ என்லிஸ்ட்டை வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னா யூஜிசி இன்ஃபோநெட் டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியமா, தென் InflameNetா, இண்டஸ்ட் AICT கன்சோர்ஷியம் IIT டெல்லியா. ஸோ போத் A and B are correct. அடுத்து என்லிஸ்ட் ஹாஸ் பின் டெவலப்ட் டு பெனிஃபிட் டேஷ் இன் இந்தியா. ஸோ என்லிஸ்ட் வந்து யாருக்காக அது வந்து கொண்டு வந்தாங்க? ஸ்கூலுக்கா, காலேஜுக்கா, யூனிவர்சிட்டிக்கா, இண்டஸ்ட்ரீஸ்க்கா? காலேஜஸ். ஸோ என்லிஸ்ட் ப்ரோக்ராம் வந்து யாருக்கு அப்படின்னா, யாருக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா காலேஜஸ்க்கு, இந்தியாவில் இருக்க காலேஜஸ்க்கு. ஸோ என்லிஸ்ட் ஹாஸ் பின் டெவலப் டு பெனிஃபிட் காலேஜஸ் இன் இந்தியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்லிஸ்ட் எக்ஸ்டெண்டிங் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ் டு டேஷ் அண்டர் யூஜிசி இன்ஃபோநெட் டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியம் காலேஜஸ். ஸோ வந்து இங்கேயும் காலேஜ் தான். என்லிஸ்ட்னாலே காலேஜஸ். காலேஜுக்கெலாம் ரிசோர்ஸ் கொடுக்குது. எது அப்படின்னா என்லிஸ்ட். என்லிஸ்ட் எக்ஸ்டெண்டிங் ஆக்சஸ் டு எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் டு காலேஜஸ் அண்டர் யூஜிசி இன்ஃபோநெட் டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியம். ஸோ யூஜிசி இன்ஃபோநெட் டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியம் மூலமாக என்லிஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸை வந்து காலேஜஸ்க்கு கொடுக்குது. அடுத்த கொஸ்டின் 277 பாருங்கள். From which year Enlist extending access to resources to colleges under UGC Infonet Digital Library Consortium? Under UGC Infonet Digital Library Consortium. எந்த வருஷத்துலேருந்து என்லிஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸை காலேஜஸ்க்கு கொடுக்குது? 2014. From 2014, only from 2014 onwards, Enlist extending access to resources to colleges under UGC Infonet Digital Library Consortium. ஸோ என்லிஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ் வந்து வழங்குதுன்னு பார்க்குறோம். யாருக்கு வழங்குது? காலேஜஸ்க்கு. எதுக்கு கீழே? யூஜிசி இன்ஃபோநெட் அவங்களோட சப்போர்ட் மூலமாக. யூஜிசி இன்ஃபோநெட் டிஜிட்டல் லைப்ரரி கன்சோர்ஷியம்.